இன்றைய விழாவினுடைய தலைவர் ஆணையர் திரு தர்பகராஜ் அவர்களே, வரவேற்புரை நல்கிய சகோதரர் அவர்களே, ஜாக்டோ ஜியோ அமைப்பை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, எனக்கு முன்பு சிரிக்கவும் சிந்திக்கவும் வாழ்வின் நுட்பங்களை மிக அழகாக எடுத்துரைத்த திறமை வாய்ந்த பேச்சாளர், நான் ரசிக்கிற மதிக்கிற இலக்கிய உலக சகோதரர் திரு சுந்தர ஆவுடையப்பன் மேனாள் அகில இந்திய வானொலி நிலைய இயக்குனர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் வருகிற வழியிலே ஆவடி இராணுவ பீரங்கிகளையும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு புத்தக கண்காட்சி எத்தனையோ இடத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னாலும், இத்தனை ஆயுதங்களுக்கு மத்தியில் காகிதம் எத்தனை பெரிய ஆயுதம் என்பதை புரிய வைக்கக்கூடிய வகையிலே, ஏனென்றால் பாரதி பாடினான், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னா. அது என்ன இருந்தாலும் எழுத்தாளன் இல்லையா பாரதி, ஆயுதம் செய்வோங்கிறதுக்கு அதுக்கு எந்த அடமொழியும் போடலை. ஆனால் நல்ல காகிதம் செய்வோம், ஏன்னா அவனுக்கு வேண்டியது அது, எழுதுறதுக்கு காகிதம் வேணும். ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு எழுதுகிற போது காகிதம் சரியில்லைனாலும் சரி, காப்பி சரியில்லைன்னாலும் சரி, சம்சாரம் சரியில்லைன்னாலும் சரி எழுத முடியாது. இதெல்லாம் அவங்கவுங்க தலைவிதியை பொறுத்தது. அந்த காகிதம் நல்லா இருந்தால் தான் எழுதுறதுக்கு வழவழன்னு அப்படியே மேலே எழுதிக்கிட்டே போக முடியும். அந்த பாரதியினுடைய இயக்கம் வெளிப்படுகிற இடம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படிங்கிற வரிக்குள்ள ஒரு வீரமும் செறிந்திருக்கிறது, கவிஞனின் ஈரமும் செறிந்திருக்கிறது. அதுக்கு சரியான அமைப்பு இதுதான். ஏன்னா நல்ல காகிதம் இங்கே இருக்கிறது, ஆயுதம் வெளியே இருக்கிறது. இரண்டும் சந்திக்கிற இந்த ஆவடி ஒரு அருமையான பழனியின் காவடி போல் காட்சி தருகிறது. அவர் ரொம்ப உங்களை அதிகமாக சிரிக்க வச்சுட்டார், நல்ல நம்மளை மகிழ்ச்சியாக இருக்க வச்சார், நம்முடைய பிபியை குறைச்சார். இன்னைக்கு வீட்டில் போய் எல்லாரும் ரீடிங் எடுத்து பார்த்தா பிபி எல்லாம் ரொம்ப நார்மலாக கரெக்டாக இருக்கும். ராத்திரி நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலாம். அதை கெடுக்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். ஏன்னா நார்மலாகவே ரொம்ப டென்ஷன் பண்ணுற ஆள் நான். எனக்கு தலைப்பு வேறு இந்த முறை இது பொறுக்குது இல்லையே, அதுவும் பாரதியோட வரிதான். இது பொறுக்குதில்லை தம்பி எரிதடல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படிங்கிறது பாரதியோட வரி. அதாவது தர்மத்துக்கு விரோதமாக அதர்மம் நடக்கிற போது தர்மத்தின் பின்னாலே இருக்கிறவர்கள் வெறும் மென்முறையை மட்டுமல்ல, அவசியம் ஏற்படுகிற போது வன்முறையையும் கையாளுவார்கள் என்பதை நம்பியவன் மகாகவி பாரதி. எல்லா நேரங்களிலுமே அன்பையும் அகிம்சையையும் போதித்து கொண்டு மட்டுமே இருக்க முடியாது. சில நேரங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய கடமையும் மக்களுக்கு இருக்கிறது. என்னிடத்துல வருகிற சில பேர் கவுன்சிலிங் அப்படின்னு வருவாங்க. கவுன்சிலிங் சொன்னால் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றதை நம்மளை கேட்டுக்கிறதுக்கு அதுக்கு கவுன்சிலிங்னு அவங்களா பேர் வச்சுக்குவாங்க. அவங்க குழந்தைகளை நியாயப்படுத்துவாங்க, தன்னுடைய குழந்தையோட எல்லா செயலையும் நியாயப்படுத்துவாங்க. ஆனால் அது பிடிவாதம் பிடிக்குது, ரொம்ப கலாட்டா பண்ணுது, சொன்னதை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு பிள்ளைய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மன்னிச்சுக்கணும், கேட்குற போது நம்மளை கேட்டு பெற்றுக்கிறது இல்லை, ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுற போது மட்டும் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இது என்ன அநியாயம்? நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அதுதான் உண்மை. இந்த குழந்தைகளுக்கு நம்முடைய கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னா அதுக்கு பவர்ஃபுல் வெப்பன், ஆயுதம் என்ன தெரியுங்களா? The first no. The first no. அது என்ன first no? அதாவது அது ஒன்று கேட்க ஆரம்பிக்கிற போது நோ அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொல்லிட்டா உயிரே போனாலும் நோ தான். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணிட்டா அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே வரும்போது ஒரு ஐஸ்கிரீமையோ இல்லை எதையோ ஒன்று பார்த்துட்டு குழந்தை கேட்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் அதோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. என்ன, உனக்கு ஏற்கனவே ஜலதோஷம்,
இதை தவிர எல்லா பக்கமும் பரவுதான். நீ இங்கே வந்து இந்த ஐஸை சாப்பிட்டா தொண்டை கெட்டு போச்சுன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதான். அதனால் அம்மா சொன்னா கேளு, நீ சாப்பிடாதேன்னு பேச்சுவார்த்தையில் ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது, நான் சாப்பிடுவேன் அப்படிங்க. சொன்னா கேளு, வேண்டாம், சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஜுரம் வந்தால் யார் பார்க்கறது? கங்கை ஒரு புறம் காவிரி ஒரு புறமா, உனக்கு ரெண்டும் கங்கை காவேரி இணைப்பு, நீ இங்கேருந்து ஆரம்பிப்பேன். சொன்னா கேளு, வேண்டாம் அப்படின்னு ஒரு 7-8 தடவை சொன்ன உடனே அது ஒரு காரியம் பண்ணு பாருங்க. டபக்கம் 2 காலை விரிச்சு கீழே உட்காந்து வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு மறியல் ஆரம்பிக்கும். ஏன் இப்படி வெளியில வந்து மானத்தை வாங்குற? நம்ம இந்திய தாய்மார்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேணாலும் மானம் போலாம், ஆனா வெளியில வந்து வெளிமானம் மட்டும் போகக்கூடாது. வீட்டு மானம் எங்க வேணாலும் வீட்டுக்குள்ள போலாம், வெளிமானம் மட்டும் போகவே கூடாது. ஏன் இப்படி வெளியில வந்து மானத்தை வாங்குற? சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே, இப்படி பிடிவாதம் பண்றியே அப்படின்னு. கடைசியா வேணா வாங்கி கொடுத்தோம், இந்த ஒரு தடவை தான் உனக்கு வாங்கி தருவேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ஒரே தடவை தான் வாங்கி தருவேன், அடுத்த தடவை நான் வாங்கி தர மாட்டேன்னா தாட்டு, நீங்க அவுட்டு, நீங்க அவுட்டு. ஏன் தெரியுங்களா? அது கண்டுபிடிக்கும். அதாவது இவங்க வாங்கி தர மாட்டேன்னு முதல்ல சொல்லுவாங்க, நாம சத்தத்தை கூட்ட வெக்கத்தில் அப்படியே அடங்கி போய் வாங்கி கொடுப்பாங்க. நாம இனிமே ஜெயிக்கணும்னா சத்தத்தை இதை விட கூட்டினா 2 ஐஸ் வாங்கலாம் அப்படின்னு. அது போராட்ட யுக்தி என்ன அப்படிங்கிறத கத்துக்கும். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், ஒரு தடவை நீங்க நோன்னு சொல்லிட்டா குழந்தையோட உயிரே போனாலும் வாங்கி தரக்கூடாது. அந்த முடிவில் உறுதியா இருக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் இருந்துட்டீங்கன்னா உங்க குழந்தைய வழிக்கு கொண்டு வரது ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் அது ஜெயிக்கிறதுக்கு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால அதுக்கு வாழ்நாள் முழுக்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா அது டாக்டிஸ் கண்டுபிடிச்சிருச்சு. எப்படி கேட்கலாம், மேற்கொண்டு எப்படி கேட்கலாம், இன்னும் பக்கத்து வீட்டுக்கு கேட்கற மாதிரி அழுவணும், நல்ல ஊருக்கே கேட்கற மாதிரி அழுவணும், புரண்டு அழுவணும் அப்படின்னு போராட்ட முறையை அது மாத்திக்கிட்டே போகுமே ஒழிய அதை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. அப்ப என்ன சொல்றான் சைக்காலஜில, the first no is so powerful. அதே மாதிரி இன்னொன்னு சேர்த்து சொல்லிட்டு போறேன், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எஸ் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டா உயிரே போனாலும் வாங்கி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி? நீ இந்த முறை பரீட்சையில பாஸ் பண்ணிட்டா நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு அப்பா சொன்னா, பாஸ் பண்ணிட்டா கையில காசு இருக்கோ இல்லையோ, கடன் வாங்கியோ வட்டி வாங்கியோ சைக்கிள் வாங்கி கொடுத்துடணும். ஏன்? சொன்ன சொல்லை அப்பா காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை பிள்ளைக்கு வந்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் உங்களை மீற மாட்டார். இதுதான் இன்னைக்கு பேரண்டிங்ல இருக்கிற பெரிய ரகசியம். நாம என்ன சொல்றோமோ அதுல அப்படியே நிற்போம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ல நம்ம கிளியரா இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டியவர்கள் தவறு பண்ணினா கூட அந்த கோபமும் அந்த பிடிவாதமும் இருக்கணும்னு கருதினவன் மகாகவி பாரதி. இன்னைக்கு எல்லா மனிதர்களும் இயல்பு எப்படி தெரியுங்களா? மற்றவன் தப்பு பண்ணனா அது பெரிய விஷயம், ஆனா அவனே என் பக்கத்துல இருந்துட்டா அவன் என்ன தப்பு பண்ணாலும் அது பெரிய விஷயம் இல்லை. எப்படி? அதாவது அயோக்கியத்தனம் என்பது யார் செய்தாலும் அயோக்கியத்தனம்ங்கிற கருத்து கிடையாது. எனக்கு வேண்டியவன் அந்த காரியத்தை பண்ணுனா அது அயோக்கியத்தனம் கிடையாது, எனக்கு வேண்டாதவன் அந்த காரியத்தை பண்ணுனா அது அயோக்கியத்தனம் தான். இந்த வேண்டியவன் வேண்டாதவன், என்னவன், என் ஜாதிக்காரன், என் குடும்பத்துக்காரன், என் கட்சிக்காரன், என்னுடைய அப்படிங்கிற பிரிச்சுக்கிறதால தவறு செய்கிறவர்களிடத்துல கண்டித்து பேசுகிற வழக்கம் நமக்கு இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஊழல்வாதிம்பாங்க, இந்தாண்ட வந்துட்ட உடனே அதை பத்தி சத்தமே பண்ண மாட்டாங்க. அவன் ஊழல் பண்ணா அப்பவும் தான் ஊழல், இப்பவும் தான் ஊழல், என்னைக்கு பண்ணாலும் ஊழல், அதெல்லாம் விடுங்க சார், இப்ப போய் அதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியுமா அப்படிம்பாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். தவறு என்பது யார் செய்தாலும் தவறுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். இத பாரதி எப்படி சொல்லுகிறார்? தருமன் அவ்வளவு பெரியவன் என்று வருகிறது. அந்த தருமனை சொல்லும் போது அவன் சூதாடிட்டான், அதுவும் பாஞ்சாலியை பணயமா வச்சு ஆடிட்டான். அவளை பணைய பொருள்னு தாயத்தை உருட்டிட்டான். அவளை கொண்டு வந்து சபையில நிறுத்தி துயில் உரியிறான். தன்னுடைய சொந்த அண்ணன் மேல, தருமன் மேல கோபம் வருது பீமனுக்கு. அப்ப பேசுற வார்த்தை, இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதடல் கொண்டு வா. நம்ம அண்ணன் பண்ணது தப்புடா, இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதடல் கொண்டு வா. கதிரை வைத்து இழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம். நம்ம அண்ணன் தருமன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவன் கையை எரிச்சுள்ளான். நீங்க யோசிப்பீங்க, நமக்கு வேண்டிய ஆள்னா எல்லா தப்பையும் மன்னிக்கணும்னு. இதுதான் தர்மம் அழிந்து போவதற்கான காரணம். நமக்கு வேண்டியவனாக இருந்தாலும் தர்மத்திலிருந்து விலகுகிற போது அவன் என்னவன் இல்லை என்ற உணர்வு வருமானால் மட்டும்தான் இந்த நாட்டில் நிலையான தர்மங்களை நம்மால் நிலைநாட்ட முடியும். அதை விட்டுட்டு எனக்கு வேண்டியவன்னா ஒரு பேச்சு, எனக்கு வேண்டாதவன்னா ஒரு பேச்சு அப்படின்னா எந்த வகையிலேயும் அது சரியா இருக்க முடியாது.
சில விஷயங்கள்ல நாம மரபுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். மரபு ரொம்ப வலிமையானது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சிலப்பதிகாரம் படிச்சவங்களுக்கு தெரியும். பாண்டியன் நெடுஞ்செழியன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ரொம்ப அருமையா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது உள்ள நுழைகிறான் கண்ணகி. அவளை பார்த்த உடனே கண்டளவே தோற்றான் காரிகதன் சொற்சபையில் உண்டளவே தோற்றான் உயிர். அவருடைய தலைவிரி கோலமா வர்றா. வந்து தன்னுடைய சிலம்பை எடுத்து காமிச்சு பேச ஆரம்பிக்கிறார். இவன் கல்வனை கோரல் கடுங்கோல் என்று திருடனை கொள்றது ஒண்ணு தப்பில்லையே அப்படின்னா, உன் சிலம்பு இல்லடா இது, இது என்னோட சிலம்பு, என்னோட சிலம்பு உன் அரண்மனையில் இருக்கு, அதைத்தான் எடுத்துட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட். அதுல கூட நீங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டை விட கண்ணகிக்கு ஆர்குமெண்ட்ல ஒரு அறிவு கூடுதலா இருக்கு. என்ன கூடுதலா இருக்கு சார்? அவ ஆர்குமெண்ட்டை எப்படி வைக்கிறா பாத்தீங்களா? என்னுடைய சிலம்பு மாணிக்க பரலுடையது, உன்னுடைய மனைவியினுடைய காற்சிலம்பு முத்துடையதாக இருக்கணும். அசம்ஷன் தான் அது. ஏன்னா பாண்டிய நாட்டு அரசன் நெடுஞ்செழியன், அவனுடைய மனைவி காலில் இருக்கிறது மாணிக்கம் இருக்க முடியாது, அதுல முத்துதான் இருக்கணும் அப்படிங்கிறது பியூர் அசம்ஷன். அவளா திங்க் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இப்படி எடுத்துக்கங்களேன், ஒரு அரசனுக்கு தன்னுடைய தேசப்பற்று இருக்கும். எனவே தன் தேசத்தில் விளைகிற பொருளை தான் தன் மனைவிக்கு அவன் காலணியா போட்டிருப்பான். கொக்கை அந்த பாண்டி நாட்டில் முத்து விளையிறதுனால அந்த முத்து தான் அவன் காலில் இருக்கணும் அப்படிங்கிற அசம்ஷனோட பேசுறான். அதனால உன்னுடைய மனைவி காலில் இருக்கிற அந்த சிலம்பு வேறு, என்னுடைய சிலம்பு வேறுன்னு சொல்லிட்டு அந்த சிலம்பை அடிச்ச உடனே அந்த மாணிக்க பரல் வந்து படுது. மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அப்படின்னா. யானோ அரசன் யானே கள்வன் அப்படின்னா. நானா அரசன், நான் எவ்வளவு பெரிய திருடன், எவ்வளவு பெரிய திருடன் பாண்டியன் நெடுஞ்செழியன் பேசுறான். என்ன சார் திருடிட்டான்? என்ன பொருள் அவன் திருடிட்டான்? தன்னை திருடன் சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. கண்ணகியோடைய காற்சிலம்பு தன்னுதுன்னு நினைச்சு நேற்று ராத்திரியில இருந்து எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. அந்த ஒரு நாள்ல அவன் திருடன் ஆயிட்டான். ஏன்னா அந்த சிலம்பு அவளோடது, அதை என்னதுன்னு நான் எடுத்து இங்க வச்சேனோ அப்பவே நான் திருடன் ஆயிட்டேன். நான் என்ன தண்டனை கொடுத்தேன்? திருடன்னு சொன்னா கொன்று சிலம்பு கொணர்கன்னு சொன்னேன். நல்ல கவனிக்கணும். இந்த நாட்டு சட்டங்கள் ஒருவனுக்கு எது இடப்பட்டதோ அதுதான் அந்த நாட்டு தலைவனுக்கும் பொருந்த வேண்டும் என்று நினைக்கிறார். கொன்று சிலம்பு கொணர்கன்னு நான் சட்டத்தை கொடுத்துட்டேன். அப்ப என்ன வரணும்? அப்ப கொண்டு வரணும். அந்த கோவலனை கொல்லலாம்னு சொன்னா திருடைய குற்றத்துக்கு நானும் கொல்லப்பட வேண்டியவன். ஆனா இப்ப என்ன யாரு கொல்லுவா? யாரும் கொல்ல மாட்டாங்க. மன்பதை காக்கும் தென்புறம் ஆயுள் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அப்படின்னா, என் உயிர் போட்டும் அப்படின்னா கீழே விழுந்தான், செத்து போயிட்டான். என்ன அர்த்தம்? தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி, தனக்கு வேறு ஒரு நீதி என்று எண்ணுகிற கயமைதான் எல்லா துன்பங்களுக்கும் இந்த தேசத்தில் காரணம்.